பெரம்பலூரில் வெட்டி கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடலுடன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சாதி கலவரம் ஏற்படாமல் தடுக்க பெரும் போலீஸ் படை குவிக்கப்பட்டுள்ளது. கொலைக்கு உடந்தையாக தலைமை காவலர் இருந்ததாக கூறப்படுவது உண்மையா? நடந்தது என்ன? பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள கைக்களத்தூர் கிராமம் காந்தி நகரைச் சேர்ந்த மோகன் செல்வி தம்பதியினரின் மகன் மணிகண்டன். 32 வயதான இவர் நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார். அதேபோல நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தில் ஓட்டுநராக வேலை பார்த்து வரும் தேவேந்திரன் என்பவருக்கும் மணிகண்டனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி மோதல் நடந்துள்ளது. இது தொடர்பாக மணிகண்டன் கைக்களத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். கைக்களத்தூர் காவல் நிலைய தலைமை காவலர் ஸ்ரீதர் என்பவர் இரு தரப்பினரையும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. கைக்களத்தூர் காந்திநகர் பகுதியில் உள்ள நெல் அறுவடை இயந்திர உரிமையாளர் அருண் என்பவரின் வயலில் நேற்று சந்திக்க வைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தேவேந்திரனை காலை அழைத்து சென்றுள்ளனர். அங்கு ஏற்கனவே இருந்த மணிகண்டனை கண்ட தேவேந்திரன் ஓடிச் சென்று தான் வைத்திருந்த அரிவாளால் மணிகண்டனை வெட்டி இருக்கிறார். இந்த திடீர் தாக்குதல் சம்பவத்தால் நிலைகுலைந்த மணிகண்டன் இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து துடிதுடித்து உயிரிழந்திருக்கிறார். இந்த திடீர் கொலை சம்பவத்தால் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காத்திருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து தேவேந்திரனை மடக்கி பிடித்து கைக்களத்தூர் காவல் நிலையம் அழைத்து வந்தனர். மணிகண்டன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து அறிந்த அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மணிகண்டனின் சடலத்தை காவல் நிலையம் அருகே கொண்டு வந்து வைத்து அவரது உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவல் நிலையத்திற்குள் உள்ள கொலை குற்றவாளி தேவேந்திரனை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது சிலர் காவல் நிலையத்தின் மீது கல்வீசியதில் காவல் நிலையத்தின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கின. இதனையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதுகுறித்த தகவல் அறிந்த திருச்சி சரக டிஐஜி வருண்குமார், பெரம்பலூர் மாவட்ட வருவாய் அலுவலர் வடிவேல் பிரபு, பெரம்பலூர் சார் ஆட்சியர் கோகுல், பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசேரா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து செல்ல மறுத்து குற்றவாளி தேவேந்திரனை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று கூறி போராட்டத்தை தொடர்ந்தனர். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு உள்ளூர் பிரமுகர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளை அழைத்து பேசினர். கொலை சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று மணிகண்டனின் மனைவிக்கு அரசு வேலை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதனையடுத்து 6 மணி நேரமாக நடைபெற்ற போராட்டத்தை பொதுமக்கள் விலக்கிக் கொண்டனர். மணிகண்டனின் உடலை மீட்ட போலீசார் உடற்கூறாய்விற்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருப்பினும் கைக்களத்தூர் கிராமம் முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களால் கைக்களத்தூர் கிராமத்தில் பெரும் பரபரப்பு நிலவியதோடு பெரம்பலூர் சின்னசேலம் சாலையில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்ட மணிகண்டனுக்கு 30 வயதில் மீனா என்கிற மனைவியும் 8 மற்றும் 6 வயதில் 2 மகள்களும் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொலை வழக்கில் தொடர்புடைய தலைமை காவலர் ஸ்ரீதர் சஸ்பெண்ட் செய்யப்படுவார் என்றும் அறிவித்தார். அந்த மணிகண்டனை வெட்டது ஆளு தேவேந்திரனுக்கு நம்ம சிக்க வைப்போம். மீதி நம்ம இந்த மணிகண்டனோட ரிலேட்டிவ் சைடில் இருந்து இன்னும் 2 பேருக்கு மேலே சந்தேகம் சொல்கிறாங்க, அலிகேஷன் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் கிரேட் 1 பிசி ஒன்று ஸ்ரீதர் ப்ளஸ் ஒரு அருண் இங்கே லோக்கல் ஒரு ஆள். அந்த 2 பேருக்கு மேலே அலிகேஷன் சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக நம்ம விசாரணை போயிட்டுருக்கு. விசாரணையில் என்ன வருது அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடவடிக்கை எடுத்துக்கோம். பொது வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி எதுவுமே நமக்கு ஃபேக்ட்ஸ் ரிவீல் ஆகலை. அதை அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு நம்ம சொல்லணும். தேவேந்திரன் மட்டுமின்றி மேலும் 2 பேருக்கு தொடர்பு இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கூறப்படுவது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். SC/ST வழக்கும் பதிவு செய்து விசாரணையை தொடர இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கைக்களத்தூர் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு முறையாக ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொலை செய்யப்பட்ட மணிகண்டனின் உடல் நேற்று இரவு உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொலை செய்த தேவேந்திரன், கொலை செய்யப்பட்ட மணிகண்டன் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சாதிக் கலவரம் ஏற்படாமல் தடுப்பதற்காக கைக்களத்தூர் கிராமம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.